இரவு நேரத்துல முயல் ஒன்று காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்துச்சு. இரவு நேரத்துல நம்ம காடு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. அட, என்ன ஏதோ வித்தியாசமா சத்தம் கேக்குது. அட, என்னது இது? இவ்வளோ பெரிய காளானா? இது வேற கலர் கலரா இருக்குதே. சவுண்டு வேற வித்தியாசமா இருக்குது. டேய், என்னடா பண்றீங்க? எவ்வளவு நேரமா உன்னை தேடுறது? டேய், இங்க பாருடா, நம்ம காட்டுக்குள்ள இவ்வளோ அழகழகான காளான்கள்லாம் இருக்குது. அட ஆமாண்டா, என்னது இது? நம்ம காட்டுக்குள்ள புதுசா இருக்குது. என்னவா இருக்கும்? அதுதான்டா தெரியல. நம்ம காட்டுக்குள்ள புதுசா வேற இருக்குது. அதை நான் தொட்டு பார்க்க போறேன். டே வேணாண்டா, நமக்கு இது தேவையில்லாத வேலை. பார்க்க கலர் கலரா இருக்கும், ஆனா இது நல்ல காளானா கெட்ட காளானா யாருக்கு தெரியும்? அதுதான்டா, அது என்னன்னே தெரியல. தொட்டாதான் அது என்னன்னு தெரியும். வேணாண்டா, நமக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்ப அங்க மெதுவா ஒரு ஆமை நடந்து வந்துச்சு. என்ன பசங்களா, இந்த இடத்த நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு. அட ஆமையாரே, நீங்களா? உங்களுக்கு இதை பத்தி தெரியுமா? ஆமா பசங்களா, இந்த மாதிரி 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். நான் சின்ன பையனா இருக்கும் போது இந்த மாதிரி நடந்துச்சு. அதான் பார்க்க வந்தேன். எனக்கு முன்னாடி நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா? இது இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க இருக்கும்? இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இது இன்னும் 10 நாளைக்கு நம்ம காட்டுக்குள்ளதான் இருக்கும். இரவெல்லாம் கண்ணை பறிக்கிற மாதிரி ஜொலிக்கும், பகல்ல ஜொலிக்காது. அதே மாதிரி இந்த 10 நாளும் நம்ம காடு வசந்த காலம் மாதிரி பசுமையா இருக்கும். இதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஓ, இதுதான் விஷயமா ஆமையாரே? நாங்க இதை பத்திரமா பாத்துக்கிறோம். என்னடா? ஆமா ஆமையாரே, நாங்க பாத்துக்கிறோம். இந்த காளானை பற்றி முயலுங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த 10 நாளும் காடே வசந்த காலம் மாதிரி பசுமையாக இருந்துச்சு. எல்லா விலங்குகளும் இரவு நேரத்தில் வந்து வந்து இந்த காளானை பார்த்துட்டு போனாங்க.